என் பேர் சிவகுமார். நான் இங்கே திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலாவாடி கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். பார்த்தோன்னா அப்போதைக்கு ஒரு 2 வருஷமாக நான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கிறேன். அதில் அதுக்கு முன்னே நிறைய மருந்தெல்லாம் போட்டு நிறைய செலவு பண்ணி செலவு பண்ணுற ஒரு அளவுக்கு வருமானம் இருக்காது. அதனால் விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிடலான்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். இப்போதைக்கு இந்த இயற்கை விவசாயன்ற முறையில் இந்த நம்மாழ்வாரினுடைய வீடியோலாம் நிறைய யூடியூப்பில் பார்த்து அடுத்தது இந்த மீட்டிங்கெல்லாம் போயிட்டு இந்த இயற்கை விவசாயம் சக்ஸஸாக பண்ண முடியுன்றத நம்பி இறங்கி பண்ணோம். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா இப்போ ஓரளவுக்கு செலவுன்றது கம்மியாக இருக்குது. கொஞ்சம் உழைப்பை செலுத்தணும். இயற்கை விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கொஞ்சம் இடுப்பொருள் அது இது கொஞ்சம் நம்மளே தயார் பண்ணிக்கணும்னா செலவெல்லாம் இல்லாமல் அது மூலிமா நல்லா ஈல்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வருமானமும் இருக்குது. செலவு இல்லாமல் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. நான் ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது எங்கக்கிட்ட. அதில் எலுமிச்சை தோட்டம் வச்சுருக்கோம், தென்னஞ்செடி வச்சுருக்கோம், முருங்கை செடி வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்தோன்னா நாங்கள் தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா ஏ டு இசட் நம்ம இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணுறோம். ரசாயன உரம்ன்றதே இப்போ நம்ம துல்லியமாகவே விட்டுட்டோம். இப்போ பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மீட்டிங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணணும் எது பண்ணணுன்றதை தெரிஞ்சுட்டு இந்த பூச்சி விரட்டுறது, அடுத்தது வளர்ச்சி ஊக்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு முக்கியமாக நாட்டு மாடு ஒன்று வச்சுட்டு விவசாயம் பண்ணால் இந்த இயற்கை விவசாயத்தை சக்ஸஸாக கொண்டு போகலாம். அதுக்கு நம்ம அந்த ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், இந்த மாதிரி மீன் அமிலம், பஞ்சகவியா இந்த மாதிரி இடுப்பொருள்கள்லாம் தயார் பண்ண தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு பண்ணோம்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கணும். நமக்கு அதில் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யும்போது நம்ம இதில் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஜனங்களுக்கும் நம்ம பார்த்தோன்னா ஒரு நல்ல உணவை கொடுத்தோன்ற அந்த திருப்தி கிடைக்கிது. இப்போ நம்ம அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நம்ம பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை விவசாயத்துக்கு மாறியாச்சு. இப்போ ரசாயன உரமே கிட்ட சேர்த்துறதில்ல. நல்லா போயிட்டு இருக்குது. ஓரளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். லாபகரமான வருமானம் தான் இருக்குது. ஏன்னா செலவில்லாத வருமானம் இருக்குன்றது நம்ம இங்கே விவசாயத்தில் இப்போதுக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு முன்னெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணி நாங்கள்லாம் வந்து விவசாயன்றதே விட்டுட்டு வேறு தொழிலுக்கு மாறுற ஒரு கண்டிஷன்லேருந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கோம். தக்காளி போட்டிருக்கேன். அடுத்தது இதெல்லாம் முருங்கை செடியெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஜீவாமிர்தம் விட்டுறோம். ஜீவாமிர்தம் தயார் பண்ணி இப்போ மாட்டு